வணக்கங்க. நர்சரியிலேருந்து பொதுவாக செடிகள் வாங்கிட்டு வந்து வச்சோம்னா, நம்மளுடைய தோட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு உடனடியாக நடாமல், அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, 2 விரல்களால் அந்த பையோ அல்லது தொட்டி அதோட உள்பக்கத்தில் இருக்க மண்ணை செடியை நோக்கி செடியோடு வச்சு நல்லா அமுக்கி விடணும். எடுத்துகிட்டு வந்ததில் இந்த மண் விலகி இருக்கும் அல்லது நடுத்தண்டு மண்ணிலேருந்து நகர்ந்துருக்கும். வேர்கள் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அதை சரி செய்யணுங்கிற நோக்கத்தோடு 2 விரல் வச்சு நல்லா அமுக்கி விடுறது முதல் காரியம். 2வது காரியம், 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி சூடோமோனாஸ், 100 மில்லி மீன் அமிலம், 100 மில்லி ஹியூமிக் அமிலம், முடியும்னா பாஸ்போபாக்டீரியா 50 மில்லி அல்லது 100 கிராம் கலந்த கலவையில் ஒரு கைப்பிடி நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து அந்த திரவத்தை அப்படியே ஒரு டம்ளரில் எடுத்து ஒவ்வொரு பைகள்லேயும் சிறிது சிறிதாக ஊற்றி விடலாம். இந்த சூடோமோனாஸ் திரவ மினிமம் குறைஞ்சபட்சம் அது செய்யணும். அது கூட என்ன செய்யலாம்னா 100 மில்லி பேசிலோமைசிஸ் அந்த திரவமும் கலந்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி சூடோமோனாஸ், 100 மில்லி பேசிலோமைசிஸ், 100 மில்லி மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், அது கூட 50 மில்லி ஹியூமிக் அமிலம். இதை கலந்த கலவையை நம்ம டம்ளரில் எடுத்து குழிக்குள்ளே ஊற்றி விடணும். இதை மட்டும் பார்த்துக்கலாங்க. இது கீழே ஒரு பாதி நிழல் பாதி வெயில் இருக்க மாதிரி இடத்துல இதை அடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி சூடோமோனாஸ், 100 மில்லி மீன் அமிலம், 1/2 லிட்டர் ஹியூமிக் அமிலம் கலந்து செடிகள் மேலே இலைகளில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். மாலை வேளையில் தெளிக்கலாம் அல்லது அதிகாலையில் தெளிக்கலாம். அந்த மாதிரி செய்கிறது முடிந்தவரை வாரம் ஒரு முறை அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை செஞ்சால் நல்லது. இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யணுங்க.